கிரிப்டோ ஏர் தமிழ் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்களுடன் நான் உங்கள் மிதுன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகாயின் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டேக்கிங் எப்படி பண்ணுறது, அதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டேக்கிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு காயினை லாங் டேர்ம் வச்சுருக்க போகிறோம். அப்போ அப்பப்போ ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் பணமாக கொடுத்தா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதே பணமாக கொடுப்பாங்க. இங்கே அதே மாதிரி தான் நம்ம என்ன காயின் வாங்கி வச்சுருக்கிறோம், இப்போ உதாரணத்துக்கு டிஆர்எக்ஸு, மேட்ரிக் காயின், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காயின் வாங்கி வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மா ஒரு 6 மந்த் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். 6 மந்த் வெயிட் பண்ண வரைக்கும் நம்ம அதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இவங்க கொடுக்குற சின்ன இன்ட்ரெஸ்ட்டை அதுக்கு உண்டான காயினை அவங்க நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அது இருக்கிற எக்ஸ்சேஞ்சிலேயே கூகாயின் எக்ஸ்சேஞ்சு ஒரு நல்ல பெனிஃபிட். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற எக்ஸ்சேஞ்சிலேலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா டெய்லி பேஸ் பண்ணி அந்த காயினை நமக்கு ஸ்பாட் வாலெட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான காயினை நமக்கு டெய்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அசலில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதாவது வட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வட்டிக்கு வட்டி கொடுக்குறாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது கூகாயினில். அதை நம்ம விளக்கமாக பார்க்கணும் அப்படின்னா வீடியோக்குள்ளே போகணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகாயின் எக்ஸ்சேஞ்சை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம ஸ்டேக்கிங் அப்படிங்கிறத நம்ம உள்ளே போகணும். ஸ்டேக்கிங் அப்படிங்கிறது உள்ளே போனீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஹாட்னு இருக்கும், அதுக்கடுத்து ஃப்ளெக்சிபிள்னு இருக்கும், ஸ்டேக்கிங்னு இருக்கும், ப்ரொமோஷன்ஸ்னு இருக்கும். இப்போ இந்த ஹாட் அப்படிங்கிறது அவங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எது நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறத முன்னாடி இந்த ஹைட்ரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 71.49%, 7 ஆனுவல் ஈல்டு, அதாவது வருஷத்துக்கு 71% கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அவங்க என்ன விளம்பரப்படுத்தணும், எந்த காயினை ஸ்டேக் பண்ணுறங்கிறது அதிகமானதை ஹார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம இந்தியன்ஸுக்கு அந்த மாதிரி காயின் யூஸ் பண்ணியிருக்குமா வாங்கியிருக்குமா அப்படிங்கிறது இல்லை. இதுக்காக ஒரு காயினை நம்ம வாங்கக்கூடாது. ஆல்ரெடி காயின் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம ஸ்டேக்கிங்கில் போடணும், இல்லை ஃப்ளெக்சிபிளில் போடணும். மேக்ஸிமம் ஸ்டேக்கிங்கில் போடுறது கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு கொஞ்சம் நாளைக்கு அதை தொட மாட்டீங்க. 7 நாள் இல்லை 10 நாள் அவங்க கொடுக்குற பீரியடு. அந்த மாதிரி நேரங்களில் இந்த 4 days கொடுத்துருக்காங்க, 1 day கொடுக்குறாங்க, 7 day, இந்த மாதிரிலாம் நம்ம போடலாம். நமக்கு உண்டான இந்த 28 days கொடுத்துருக்காங்க டிஓடி காயினை. இது ஒரு அருமையான காயின். 11.66% கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு 1 ரூபா வட்டிக்கு பக்கமாக வரும். இது எப்படி வட்டி கணக்கு போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சொல்கிறேன். அதாவது கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்குவோம். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட், அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ 10.66% இப்போ மேட்ரிக் காயினுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? அதாவது இதை நம்ம வருஷத்துக்கு நம்ம எப்போவுமே கணக்கு பண்ணணும். ஏபிஒய் அப்படிம்பாங்க, ஆனுவல் பெர் ஈல்டு. அதாவது ஒரு வருஷத்தில் 10.66% அவங்க நமக்கு காயினை கொடுக்குறாங்க. இதை நம்ம டெய்லி அசலில் வர வச்சுக்கோங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா 10.66, இப்போ நம்ம 10,000 ரூபாய்க்கு 10.66 10,000 ரூபாய்க்கு ஒரு காயின் வாங்கியிருக்கு அப்படின்னா அதுக்கு 10.66%னா 1 இயருக்கு அது எவ்வளோ வரும் பிளாட்டா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்ட்டு 10.66 போட்டு கீழே பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு காயின் வாங்கியிருந்தீங்கன்னா 1066 ரூபா உண்டான காயின் ஆட் ஆகிருக்கும். அதாவது காயினோட ரேட்டு ஏற ஏற நமக்கு காயின் கம்மியாக கிடைக்கும், காயினோட ரேட்டு இறங்க நமக்கு காயின்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஆக மொத்தம் 10,000 ரூபாய்க்கு உண்டான மதிப்பு, அதாவது பணமாகவே நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா 12 மாதத்துக்கு 10.66% கொடுத்தா 1066 ரூபா நமக்கு வட்டி வரும். இந்த காயினை பொறுத்தளவு, இந்த எக்ஸ்சேஞ்சை பொறுத்தளவுக்கு காயினாக நமக்கு வரும். அதே ரேட்டு, எந்த ரேட்டும் சேஞ்ச் இல்லை அப்படின்னா இந்த 1066 ரூபாய்க்கு உண்டான 1066 காயின் நமக்கு கிடைக்கும். 1 ரூபாய் அப்படின்னா இப்போ காயினோட ரேட்டு இறங்கிட்டே இருக்குதுன்னா உங்களுக்கு காயின் அதிகமாக கிடைக்கும். இது கணக்குங்க. இதை நம்ம 365ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது ஒரு நாளைக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 365 அப்போ ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் காயினை வாங்கி வச்சிங்கன்னா பர் டே 2 ரூபா 92 காசுக்கு உண்டான காயின் நமக்கு ஆட் ஆகிரும். அதாவது ப்ளஸ் அசல் 10,000 10,002 ரூபா. இதை மறுநாள் என்ன பண்ணுவாங்கன்னா 10,002 ரூபாயிலிருந்து அதுக்கு உண்டான 10.66 இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு கொடுப்பாங்க.
இதுதான் இந்த KuCoin எக்ஸ்சேஞ்சோட ஒரு பெனிஃபிட். இப்போ என்ன பண்ணீங்க பார்த்தீங்கன்னா, டிவைடு பை 365 ₹2.92 உண்டான காயின் மறுநாள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதைத்தான் நம்ம KuCoin எக்ஸ்சேஞ்சில் நம்ம பண்ண போகிறோம். வாங்க திரும்ப எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போவோம். இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் இப்போது எதுலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் அதில் உள்ளே வந்துடுறேன். இப்போ பாருங்கள், ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்னா எப்போ வேணாலும் நம்ம ரீடீம் பண்ணிக்கலாம். காயினை நம்ம நினச்ச நேரத்துக்கு ரீடீம் பண்ணிக்கலாம். அவங்க உடனடியாக கொடுத்துருவாங்க. பட் ஸ்டேக்கிங் அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுப்பாங்க. 4 days, 1 day, 7 day, 1 day, 28 days. இப்போ இந்த DOT காயின் 28 days அப்படின்னு வச்சுக்கேன். இந்த 28 நாளைக்கு உள்ள அவங்க சொல்கிற டேட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம வெளியில் வர முடியும். 21 நாள் போட்டிருக்காங்க பாருங்கள் லூனா காயின். 21 நாள் நம்ம வெயிட் பண்ணணும். இதில் அதுக்கிடையில் நம்ம விற்கிற மைண்ட் செட்டோ இல்லை ரேட் பயங்கரமாக ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு ரீடீம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பட் இப்போ நீங்கள் ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உடனடியாக ரீடீம் ஆகிடும் நமக்கு. இப்போ இதை பாருங்கள், OLT அப்படிங்கிற ஒரு காயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 21% கொடுக்குறாங்க. இது ஒரு டெய்லி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு $10,000 உண்டானது அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள். 367 காயின்ஸ் வரும். இதுதாங்க இதில் ஒரு சிறப்பம்சம். இப்போ இதில் உதாரணத்துக்கு இந்த ஃப்ளெக்சிபிளாக போயிட்டு மேட்டிக் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். அதாவது ஒரு மேட்டிக்ங்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபெமிலியரான ஒரு காயின். இப்போ இந்த 10.66% வந்து நம்ம 4 நாளைக்கு கொடுக்குறாங்க. ரீடீம்ஷன் பீரியட்னு சொல்லிட்டு 4 நாள். இப்போ இதில் போயிட்டு ஆல்ரெடி காயின்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆல் கொடுத்துட்டு நீங்கள் ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரீடு வித் கிரிப்டோ கரன்சி மைனிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட் நவ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிசிபேட்டில் ஆயிடுவீங்க. உங்களுக்கு 4 நாளைக்கு டெய்லிக்கு 10.66% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டெய்லி 4 நாள் ஆட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வேணான்னா உடனடியாக ரீடீம் பண்ணி வெளியில் வந்துடலாம். ஸ்டேக்கிங் அப்படிங்கிறது சேம் அதே தான். இவங்க கொடுக்குற அதே மேட்டிக் காயின் 4 days கம்பல்சரி நீங்கள் இதில் இருக்கணும். ரீடீம்ஷன் பீரியட் வெளியில் வர முடியாது. இவ்வளோதாங்க வித்தியாசம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க, இப்படி இதில் பண்ணிட்டீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டு வந்து வெளியில் வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு 2 அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி KuCoin எக்ஸ்சேஞ்ச் டுட்டோரியல் நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம். அதில் போய் பாருங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். இப்போ மெயின் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ மெயின் அக்கௌண்ட்டில் இப்போ மேட்டிக் காயின் வச்சுருக்கீங்க, இல்லை DOT காயின் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் என்ன காயின் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத இவங்க ஸ்டேக்கிங்கில் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா டெய்லி வந்து அவங்க ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் உங்கள் காயினுக்கு உண்டான ஆஃபர் இருந்தது அப்படின்னா மெயின் அக்கௌண்ட்டில் போயிட்டு அதை நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அதாவது அதுக்கு ட்ரேடிங் மார்ஜின் ஃபியூச்சர்ஸ் பூல் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பூல் எக்ஸ் அப்படிங்கிறதுல தான் அது வந்து இருக்கும். நீங்கள் அதில் தான் போய் பார்க்கணும். நீங்கள் அதில் தான் ரீடீம்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பூல் எக்ஸ்லேருந்து நீங்கள் மெயின் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சாதாரண ஒரு விஷயம் தான், இது ரொம்ப ரிஸ்க்லாம் இல்லை. நீங்களே ஈஸியாக பண்ண உங்களுக்கே அது சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். இந்த கம்யூனிட்டி ETF KuCoin வின் அதில் ஸ்டேக்கிங் அப்படிங்கிறதில் போய்ட்டு தான் நீங்கள் பண்ணணும். அவ்வளோதாங்க. ஒரு சின்ன வீடியோவாக பண்ணலான்னு நினச்சேன். ஓகே, வட்டி கொடுக்குற ஒரு KuCoin எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இது பயனுள்ள வீடியோவாக இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.